ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது 2023ல ஜாப்பனீஸ்ல வந்த மான்ஸ்டர் அப்படின்ற சூப்பரான த்ரில்லர் டிராமா கதை. நார்மலா ஒரு விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் பார்க்காம அடுத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த கதையில வர சம்பவங்களை படத்தோட முக்கியமான 3 கேரக்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும், அதாவது 3 ஆங்கிள் இருந்தும் பார்க்கும்போது நமக்கு வேற வேற விஷயங்கள் தெரிய வரும். சோ கதையை மிஸ் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. வெல்கம் டு சுனி தமிழ். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல தூரமா ஒரு பில்டிங்ல 3rd ஃப்ளோர்ல இருக்கிற பார்ல தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கத தன்னோட வீட்டு பால்கனில இருந்து அம்மாவோட சேர்ந்து வேடிக்கை பாக்குற இந்த பையன் தான் மினாட்டோ, நம்ம படத்தோட ஹீரோ. இவனோட சின்ன வயசுலயே அப்பா இறந்துட்டதால சிங்கிள் பேரண்டா வளர்க்கிற அம்மாவுக்கு மினாட்டோ தான் உலகமே. இப்ப இந்த கதையும் அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. தீ எறியறத பாக்குறேன்ற பேர்ல ஆர்வ கோளாரா பால்கனி மேல ஏறின பையனை கண்ட்ரோல் பண்ணின அம்மா ஃபயர் சர்வீஸ் வந்ததை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பையன் மினாட்டோவோ, அம்மா மனுஷனுக்கு பன்னி மூளைய வச்சா அது மனுஷனா பன்னியான்னு கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம அப்படி ஒரு ரிசர்ச் இருக்கதா ஸ்கூல் டீச்சர் ஹாரி தான் சொன்னாருன்னு சொல்ல, நம்ம அம்மாவோ தம்பி அதெல்லாம் எதுவுமே இல்ல, இதெல்லாம் சுத்த பொய்ன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பையனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேலையை பார்க்கலான்னு லாண்ட்ரிக்கு வந்தா அங்க வந்த கஸ்டமர் முந்தின நாள் தீப்பிடிச்ச பில்டிங்க பத்தி பேசுனது மட்டும் இல்லாம டீச்சர் ஹோரியும் அங்க இருந்தாருன்னு சொன்னதும் ஸ்கூல் டீச்சருக்கு அங்க என்ன வேலைன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா பாத்ரூம்ல மினாட்டோ தன்னோட ஹேரை தானே கட் பண்ணி போட்டிருக்கத பார்த்து பதறி போய் அத பத்தி கேட்டா அவனோ இது ஸ்கூலோட ரூல்ஸ், ஹேர் கட் பண்ணிட்டு வர சொல்லிருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சாலும் அத நம்பாத அம்மாவோ சேட்டக்கார பைய கமாட்டோவோட வேலையா அவன் ஏதாவது சொன்னானான்னு கேட்டாலும் நம்ம பையன் அதெல்லாம் எதுவுமே இல்லமான்னு சொல்லி சமாளிச்சாச்சு. அடுத்ததா அம்மா ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தா வாசல்ல மினாட்டோவோட ஒரு ஷூ மட்டும் தான் இருக்கு, இன்னொன்னு காணோம். இருந்தாலும் அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத அம்மா அன்னைக்கு இறந்து போன தன்னோட ஹஸ்பண்டுக்கு பர்த்டேன்றதுனால அவரு போட்டோ முன்னாடி கேக்கெல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணும்போதே நம்ம பையில அம்மா அம்மா இறந்து போன அப்பா மறுபடியும் பிறந்திருப்பாரா, ஒருவேளை அவரு பூச்சியாவோ ஜிராஃபாவோ பிறந்திருப்பாரோன்னு டவுட்டும் கேக்குறான். அம்மாவோ தம்பி இன்கேஸ் அப்பா மறுபடி பிறந்திருந்தாலும் அவர் ஒரு குதிரையாதான் பிறந்திருப்பாரு, ஏன்னா அப்பாவுக்கு குதிரைனா ரொம்ப பிடிக்கும்னு கேஷுவலா பேசிட்டு போக அடுத்த நாள் மினாட்டோவோட வாட்டர் பாட்டில வாஷ் பண்ணலான்னு எடுத்தா அதுல இருந்து மண்ணு கல்லு இலைன்னு குப்பையா கொட்டுது. ஆனாலும் நம்ம பையலோ இதையும் ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லி சமாளிச்சுடுறான். நைட்டு ரொம்ப நேரம் ஆகியும் மினாட்டோ வீட்டுக்கே வராததுனால விசாரிச்சு பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கடைசியா சைக்கிளோட பார்த்ததா சொன்ன இடத்துக்கு போனா இருட்டான ஒரு ஏரியால செடிகளுக்கு நடுவுல சைக்கிள் நிக்க அம்மாவும் அங்கேயே காரை நிறுத்திட்டு இறங்கி சுத்தி செடிகளா இருந்த இடத்தையும் தாண்டி இருட்டா சுரங்கம் மாதிரி இருக்க இடத்துக்கு டார்ச் லைட்டோட போனா அந்த இருட்டுல தனியா நின்ன மினாட்டோ யாரு மான்ஸ்டர்னு கத்திக்கிட்டு இருக்கான். பதறி போன அம்மா அவனை கார்ல கூட்டிட்டு வரும்போதே அவன் காதுல அடிபட்டு இருக்கதை கவனிச்சு அதை பத்தி கேட்டது மட்டும் இல்லாம, தம்பி நீ பெரியவனாகி உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வர்ற வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன்னு அப்பாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நாம பையன் ஓடுற வண்டியில இருந்து கீழே குதிச்சதும் கார் கண்ட்ரோலை இழந்து இடிச்சு நிக்குது. ஆனாலும் அது எதையுமே கண்டுக்காத அம்மா மினாட்டோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அடிபட்ட காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது மட்டும் இல்லாம அவன் வித்தியாசமா நடந்துக்கிறதால டவுட் ஆகி ஒரு ஸ்கேனும் எடுத்தாச்சு. ரிப்போர்ட்டை பத்தி கேட்ட மினாட்டோட்ட உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லடா செல்லோன்னு சொன்னாலும் அவன் டிஃபரெண்டா ரியாக்ஷன் கொடுத்ததுல சீரியஸான அம்மா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் முடிய கட் பண்ணிக்கிட்ட, ஒரு ஷூவை ஏன் தொலைச்சேன்னு அக்கறையோட கேட்டாலும் நம்ம பையலோ எனக்கு பன்னி மூளைதான் இருக்கு அதனாலதான் இப்படி நடந்துக்கிறேன்னு ஃபீல் பண்ணி சொன்னதை கேட்ட அம்மா இன்னும் கவலையாகி, தம்பி அப்படிலாம் எதுவுமே இல்லடா, உனக்கு யார் அப்படி சொன்னான்னு திரும்ப திரும்ப கேட்டதும் தான் நம்ம பையன் மினாட்டோ ஹோரி சார் தான் அப்படி சொன்னாருன்னு சொல்றான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கே என்ட்ரி கொடுத்த அம்மா பிரின்சிபலை மீட் பண்ணி, ஹோரி சார் என் பையனோட காதை புடிச்சு இழுத்து ரத்தம் வர வச்சது மட்டும் இல்லாம உனக்கு இருக்கிறது பன்னி மூளைதான்னு சொல்லி திட்டி இருக்காருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணும் போதே வேற டீச்சர்ஸ் உள்ள வந்துட்டு பிரின்சிபல் கிளம்ப ஏன் பிரின்சிபல் போயிட்டாங்கன்னு அம்மா கேட்டதும் பிரின்சிபலோட பேரன் ரீசெண்டா தான் இறந்திருக்காரு, சோ அந்த ஃபீலிங்ல இருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சாச்சு. அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சுன்னு விசாரிக்க மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்தா அங்க பிரின்சிபல் ரூமுக்கு வந்த ஹோரி டீச்சர் இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லி மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம ஸ்கூல் பிரின்சிபல் அண்ட் இன்னும் 2 டீச்சர்ஸும் மட்டையா மடங்கி மன்னிப்பு கேட்க கடுப்பான அம்மாவோ நான் இங்க உங்க சாரிக்காக ஒண்ணும் வரல அண்ட் இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல, நீங்க அடிச்சதுல அவனுக்கு காயம் பட்டிருக்குன்னு கேட்டதும் பிரின்சிபலோ டீச்சரோட கை மினாட்டோவோட மூக்க தொட்டிருக்குன்னு சொல்ல அம்மா இன்னும் டென்ஷன் ஆகி தொடுறது வேற அடிக்கிறது வேறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டீச்சர் ஹோரி சாக்லேட்ட சாப்பிடறத கவனிச்ச அம்மா கடுப்பாகி நான் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடா
சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல மைல்டா டென்ஷன் ஆன டீச்சர் ஹோரியும் சிங்கிள் மதர்னாலே இப்படிதான் சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆவாங்கன்னு சொன்னதும் மத்த டீச்சர்ஸ் அவரை கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாம பிரின்சிபல் அண்ட் டீச்சர் எல்லாருமே திரும்பவும் மட்டையா மடங்கி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க இதுக்கு மேல என்ன பேசுறதுனே தெரியாம அம்மாவும் அங்க இருந்து கிளம்பியாச்சு. அடுத்ததா ஒரு நாள் அம்மா கடைக்கு போக கிளம்பும் போதே படிச்சுக்கிட்டு இருந்த மினாட்டோ கீழே விழுந்த எரேசர் எடுக்க குனியும் போது அம்மா அவன் கிட்ட வெளியே போறதா சொல்லிட்டு கிளம்பியாச்சு. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அம்மா திரும்பி வந்து பார்த்தா மினாட்டோ போகும்போது எரேசர் எடுக்கிறதுக்காக குனிஞ்ச அதே பொசிஷன்ல தான் இன்னும் இருக்கான். அம்மாவோட சவுண்ட கேட்டதும் நார்மலான மாதிரி எரேசர் எடுத்து அழிக்க பயந்து போன அம்மா திரும்ப ஸ்கூலுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஏறும் போதே அந்த சைடுல ஹோரி டீச்சர் இருக்கிறத பார்த்துட்டு பிரின்சிபல் ரூமுக்கு வந்தா அங்க இருந்த பிரின்சிபல் அண்ட் இன்னும் 2 டீச்சர்ஸும் எப்பவும் மாதிரி சாரி கேக்குறது மட்டும் இல்லாம ஹோரி டீச்சர் அங்க இல்லவே இல்லன்னு பொய்ய சொன்னதும் அம்மா இன்னும் கடுப்பாகி வெளியில வரும்போதே அங்க ஹோரி டீச்சரை வேற 2 டீச்சர்ஸ் கூட்டிட்டு போறத பார்த்து பின்னாடியே வர ஹோரி டீச்சர் மறுபடியும் சாரி கேட்டாலும் டென்ஷன் ஆன அம்மாவோ இவரெல்லாம் டீச்சரே இல்ல, இவர் இருக்க ஸ்கூலுக்கு என் பையனை அனுப்பவே மாட்டேன்னு சொன்னதும் இத்தனை நாளா பொறுமையா போன ஹோரி டீச்சர் மேம் நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, ஆக்சுவலி உங்க பையன் தான் யோரின்ற பையனை டார்ச்சர் பண்றான், வேணா அவன் பேக செக் பண்ணி பாருங்க, கத்தி இல்லனா வேற ஏதாவது வெப்பன் கூட இருக்கலாம்னு சொன்னதும் அம்மாவும் பதிலுக்கு செம்ம கோவமா நீ பார்ல இருந்த பையன் தானே, நீ தான் அந்த பாருக்கு தீயே வச்சிருப்ப, உனக்கு தான் பண்ணி மூளை இருக்குன்னு திட்டிட்டு வீட்டுக்கு வந்ததும் மினாட்டோட பேசிக்கிட்டே கேஷுவலா அவன் பேக பார்த்தா உள்ள லைட்டர் இருக்கு. இத பார்த்ததும் ஒருவேளை டீச்சர் சொன்ன மாதிரியே மினாட்டோ மேல ஏதாவது தப்பா இருக்குமோன்னு யோசிச்சு எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடலாமேன்னு மினாட்டோ தொல்லை பண்ணதா டீச்சர் சொன்ன குட்டி பைய யோரி வீட்டுக்கு போனா அங்க யாருமே இல்ல. வாசல்ல நிக்கும் போதே என்ட்ரி கொடுத்த குட்டி பைய இவங்கள உள்ள கூட்டிட்டு போனா அங்க மினாட்டோவோட மிஸ் ஆன சிங்கிள் ஷூ இருக்கு. அத பத்தி கேட்டதும் குட்டி பையலோ இது எனக்கு மினாட்டோ தான் கிஃப்டா கொடுத்தான்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையன் தண்ணி குடுக்கும் போது அவன் கையில இருந்த தீக்காயத்தை நோட்டீஸ் பண்ணவங்க உன்னை யாராவது ஸ்கூல்ல தொல்லை பண்றாங்களான்னு கேட்கவும் செய்யறாங்க. அடுத்த சீன்ல ஸ்கூலுக்கு வந்த அம்மா பிரின்சிபல் ஹோரி டீச்சர் அண்ட் மத்த டீச்சர்ஸ் முன்னாடி குட்டி பையலையும் வர வச்சு உன்னை மினாட்டோ டிஸ்டர்ப் பண்ணானான்னு கேட்டதும் அவனோ மினாட்டோ என்ன அடிச்சதே இல்ல, ஆனா ஹோரி சார் தான் அவனை அடிப்பார்னு சொன்னதை கேட்ட டீச்சர் ஹோரிக்கு செம்ம ஷாக் ஆகி கிளம்ப அந்த ரூம்ல இருந்து அவசரமா கிளம்பின பிரின்சிபல் கிட்ட வந்த அம்மா உங்க பேரை இறந்தது எனக்கு தெரியும், உங்க ஹஸ்பண்ட் காருக்கு பின்னாடி பேர் இருக்கிறது தெரியாம ரிவர்ஸ் எடுத்து பேரை மேலேயே ஏத்திட்டாருல, இத பத்தி பேசும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கோ அதே கஷ்டம் தான் எனக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து பேரண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு ஒரு மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணி அங்க டீச்சர் ஹோரிய எல்லார் முன்னாடியும் சாரியும் கேட்க வச்சாச்சு. அடுத்த நாள் மினாட்டோ ஸ்கூல் ஸ்டெப்ஸ்ல விழுந்ததா போன் வந்ததும் அம்மா அவசரமா ஓடி வந்தா அங்க இருந்த குட்டி பைய ஹோரி சாட்ட இருந்து தப்பிக்கும் போதுதான் மினாட்டோ கீழே விழுந்துட்டான்னு சொல்ல டென்ஷனான அம்மாவோ அவர் தான் நேத்தே வேலையை விட்டு அனுப்பியாச்சேன்னு கடுப்பா வர அவங்கள கூட்டிட்டு வந்த டீச்சர் மினாட்டோவை உட்கார வச்சு ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க அவனை காணோம். அதே நேரம் அங்க ட்ரம்பெட் சவுண்டும் கேட்க ஒரு வழியா அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்த டீச்சர் இவன் பாத்ரூம்ல தான் இருந்தான்னு இன்ஃபார்ம் பண்றாரு. அன்னைக்கு பயங்கரமா காத்தடிக்குது, புயல் மழை எல்லாம் வரப்போறதா நியூஸ்ல எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணதுல அலர்ட் ஆகி தேவையானதை செஞ்சு வச்சுட்டு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மினாட்டோ அம்மா கிட்ட எனக்கு மறுபிறவி இருக்கா, இன்கேஸ் மறுபிறவி எடுத்தா நான் என்னவா பிறப்பேன்னு கேட்டதும் அம்மாவோ செல்லம் அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தினதும் மினாட்டோ ரொம்ப நல்ல பிள்ளையா அம்மா என்னை பத்தி நீங்க கவலையே படாதீங்கன்னு சமாதானப்படுத்துறான். தன்னோட ரூமுக்கு தூங்க போன அம்மா எழுந்து மினாட்டோவோட ரூமுக்கு போய் பார்த்தா அங்க அவனை காணோம். வீட்டுக்கு வெளியில டீச்சர் ஹோரி மினாட்டோ மினாட்டோன்னு கூப்பிடுற சவுண்ட் கேட்டு ஓடி போக இதோட கட் ஆகி அடுத்ததா இதே கதை டீச்சர் ஹோரியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு கோல்டு ஃபிஷ் கொடுத்துட்டு கையில குச்சி மிட்டாயோட லிஃப்ட்ல வச்சு மேரேஜ ப்ரப்போஸ் பண்ண டீச்சர் பேசிக்கிட்டே நடந்து வரும்போதே அங்க அந்த பில்டிங் பார் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அத வீடியோ எடுத்துக்கிட்டே ஓடி வந்த 2 ஸ்கூல் பசங்களை வீட்டுக்கு போங்கடான்னு திட்டுனா அந்த பசங்க டீச்சரையும் வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம குட்டி பையலும் அங்க ஓடி வரத பார்த்த டீச்சர் அவனையும் விரட்டி விட்டுட்டு வீட்டுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியா பேசிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போதே அங்க நடந்து போயிட்டு இருந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட என்னடா சாப்பிட்டீங்கன்னு அக்கறையா பேசிக்கிட்டே வர ஆப்போசிட்ல நம்ம குட்டி பையன் ஷூ கட்ட கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவனுக்கு பேக் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு ஸ்கூலுக்கும் வந்தா அன்னைக்குதான் ஸ்கூல் பிரின்சிபல் தன்னோட பேரை இறந்ததுனால லீவ் எடுத்திருந்ததை முடிச்சுட்டு திரும்பி வராங்க. அவங்க லீவ்ல இருந்த டைம்ல புதுசா ஜாயின் பண்ணிருந்த ஹோரி டீச்சருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு பசங்களை நல்லா பாத்துக்க சொல்லி அட்வைஸும் பண்ணிட்டு கிளம்ப அன்னைக்கு கிளாஸ்ல டீச்சர் ஹோரி தானே எழுதின மறுபிறவி பத்தின கதையை படிச்சு பசங்களோட நல்லா பிஹேவ் பண்ணினாலும் ஸ்டார்டிங் சீன்ல பார் ஃபயர் ஆக்சிடென்ட் அப்ப அங்க இருந்த டீச்சர் ஹோரிய பசங்க வீடியோ எடுத்தாங்க இல்லையா அத சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிருப்பாங்க. அத பார்த்துதான் அம்மாவோட லாண்ட்ரிக்கு வந்த கஸ்டமர் டீச்சர் ஃபயர் ஆக்சிடென்ட் டைம்ல பார்ல இருந்தாருன்னு சொல்ல அம்மா அவரை பத்தி தப்பா நினைச்சது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல ஒர்க் பண்ற மத்த டீச்சரும் இவரை
வர ஒரு பிளே பாய்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஹோரி டீச்சர் கிளாஸுக்கு வரும்போதே அங்க மினாட்டோ வியர்டா பிஹேவ் பண்ணி பசங்களோட பேக் எல்லாம் தூக்கி எறிஞ்சதை பார்த்ததும் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் டீச்சர் ஹோரியோட கை தெரியாம மினாட்டோவோட மூக்குல பட்டு ரத்தம் வந்திருக்கும். இதனால அம்மா பண்ணின பிரச்சனையை பத்தி கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லும் போது அவங்களோ சிங்கிள் மதர்னா அப்படிதான் பசங்க மேல ரொம்ப அக்கறையா இருப்பாங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம டென்ஷனா இருக்கிறது தெரிஞ்சு ஒரு சாக்லேட்டையும் அவரோட வாயில போட்டு விடுறாங்க. எஸ், அவருக்கு இருக்க ஹெல்த் கண்டிஷனால டென்ஷனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது ஏதாவது சாப்பிட்டா அவரோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதனாலதான் அன்னைக்கு அம்மாவோட மீட்டிங்ல சாக்லேட் சாப்பிட்டு இருப்பாரு. கொஞ்சம் நார்மலான டீச்சர் ஒரு நாள் கேஷுவலா ரூம்ல இருந்து கிளாஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியில வரும்போதே அவசர அவசரமா வந்து இன்னும் 2 டீச்சர்ஸ் மினாட்டோவோட அம்மா வந்திருக்கிறதுனால நீங்க வெளியில வர வேண்டாம்னு சொல்லி ரூமுக்குள்ளேயே இருக்க வச்சது மட்டும் இல்லாம என்கொயரியில டீச்சர் தன்னோட கை தெரியாம தான் மினாட்டோ மேல பட்டுடுச்சுன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இந்த பிரச்சனை வெளியில தெரிஞ்சு பெருசாச்சுன்னா ஸ்கூலோட ரெபுடேஷன் போயிடும்னு யோசிச்ச பிரின்சிபல் டீச்சர் ஹோரிய சாரி கேட்க வைக்கிறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே பிரின்சிபல் தான் வண்டியை ரிவர்ஸ் எடுக்கும் போது தன்னோட பேரை மேல ஏத்திட்டாங்கன்னு, பட் அவங்களோட பேரு கெட்டு போயிரும்ன்றதுனாலதான் ஹஸ்பண்ட் அந்த பழியை ஏத்துக்கிட்டு ஜெயில இருக்காருன்ற ஒரு ரூமரை கேட்டு டீச்சர் ஹோரிக்கு செம்ம ஷாக்கு. பசங்களோட பாசமா பழகிற டீச்சர் ஹோரி ஒரு நாள் குட்டி பையன் மிஸ் பண்ணின ஷூவை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம அவனை மத்த பசங்க எஸ்பெஷலி மினாட்டோ ரொம்பவே டிஸ்டர்ப் பண்றான்னு யோசிச்சு அதை பத்தி விசாரிக்கலான்னு குட்டி பையன் வீட்டுக்கு போனா அங்க இருந்த அப்பாவோ, சார் அவன் ஒரு வேஸ்ட் பீஸ், அந்த பையன் ஒரு மான்ஸ்டர், அவனுக்கு மூளையே கிடையாது, பன்னி மூளை தான் இருக்கு, நான் அவனை மனுஷனா மாத்த போறேன்னு சொன்னதை கேட்ட டீச்சர் ஹோரிக்கு செம்ம ஷாக்கு. அடுத்த நாள் ஸ்கூல்ல மினாட்டோ ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வரதை கவனிச்ச டீச்சர் ஹோரி உள்ள இருந்து ஏதோ சத்தம் வர்றதை நோட்டீஸ் பண்ணி போய் பார்த்தா அங்க குட்டி பையன் மான்ஸ்டர் யாரு மான்ஸ்டர் யாருன்னு கத்திக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவன் இருந்த டாய்லெட்டும் லாக் ஆகி இருக்க அத பத்தி கேட்டுக்கிட்டே கதவை திறந்து விடும் போதே மினாட்டோ எட்டி பார்த்து ஓடுறதை கவனிக்க வெளியில வந்த குட்டி பையலும் அதை ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. இன்னொரு நாள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு டீச்சர் ஹோரி கிட்ட வந்து மினாட்டோ இறந்து போய் சில்லுன்னு இருந்த பூனையோட விளையாடிட்டு இருந்ததாவும் சொல்றா. சோ பிரின்சிபல் அண்ட் அம்மா இருந்த மீட்டிங்ல குட்டி பையன் மினாட்டோக்கு சப்போர்ட் பண்ணி டீச்சரை தப்பா சொன்னாலும் தன்னை ப்ரூவ் பண்ண நினைச்ச ஹோரி ஏற்கனவே மினாட்டோ பத்தி சொன்ன ஸ்கூல் பொண்ணு கிட்ட வந்து நீ அன்னைக்கு மினாட்டோ பூனையை கொன்னதா சொன்னல அத பிரின்சிபல் கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னதும் அந்த பொண்ணோ நான் அப்படி சொல்லவே இல்லன்னு சொல்ல டீச்சர் ஹோரி கொஞ்சம் டென்ஷன் ஆகி ரூடா நடந்துக்கிறத பார்த்த மத்த டீச்சர்ஸ் ஒரு வழியா டீச்சர் ஹோரிய பிடிச்சு கண்ட்ரோல் பண்றாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு அன்னைக்கு மினாட்டோ இறந்த பூனையோட விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லி இருப்பா, அதனால அந்த பூனைய மினாட்டோ தான் கொண்டு இருப்பான்னு கெஸ் பண்ணி இருப்பாரு. இந்த கண்டினியூஸான கம்ப்ளைண்ட்ஸ்னாலையும் அம்மா லாயர் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதாலையும் டீச்சர் ஹோரியோட கிளாஸுக்கு வேற ஒரு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவரை பேரண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லும் போதே மனுஷன் தான் மேல எந்த தப்புமே இல்லன்னு திரும்ப திரும்ப சொல்ல பிரின்சிபலோ அது எனக்கு தெரியும் பட் இதை விட்டா வேற வழியே இல்லன்னு சமாதானப்படுத்தினதுனாலதான் அன்னைக்கு மீட்டிங்ல எல்லாரும் முன்னாடியும் டீச்சர் ஹோரி சாரி கேட்டிருப்பாரு. இருந்தாலும் தான் கிளம்பும் போது பிரின்சிபல் கிட்ட நீங்க தானே உங்க பேரை மேல காடேத்துறது அண்ட் உங்களோட ரெபுடேஷன் ஸ்பாயில் ஆகுன்றதுனால தானே அதை மறைச்சு உங்க ஹஸ்பண்ட் மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனீங்கன்னு தன்னோட எல்லா கோபத்தையுமே கொட்டியாச்சு. ஆனாலும் அடுத்ததா தன்னோட கேர்ள் ஃபிரெண்டு கூட வெளியில போயிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகும் போதே அங்க என்ட்ரி கொடுத்த மீடியாக்காரங்க நீங்க தானே ஸ்கூல் டீச்சர் ஹோரி எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வேணும்னு கேட்டது மட்டும் இல்லாம அவரோட பெர்மிஷன் இல்லாமலே போட்டோவும் எடுத்துட்டு போக இப்படியே போனா வேலைக்கே ஆகாதுன்னு யோசிச்ச கேர்ள் ஃபிரெண்டு டீச்சர் ஹோரியோட வீட்டுல தங்காம அங்க இருந்து கிளம்பியாச்சு. அடுத்த நாள் காலையில டீச்சர் ஹோரி ஸ்கூல் பசங்களை டார்ச்சர் பண்றாருன்னு போட்டோவோட வந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டு டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாம கதவை தட்டுற சவுண்ட் கேட்டு வெளியில போய் பார்த்தா பன்னியோட மூளை கவர்ல தொங்க விடப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம அங்க வந்த சிலர் பன்னி மூளைன்னு கலாய்ச்சிட்டும் போக டிப்ரெஷனோட பீக்குக்கே போன ஹோரி டீச்சர் ஸ்கூலுக்கு வந்தா அங்க வாசல்ல மினாட்டோவை பார்த்ததும் அவன் கிட்ட பேசலாமேன்னு பார்த்தா அவனும் மிரண்டு போய் ஸ்டெப்ஸ்ல ஏறி ஓட பின்னாடியே விரட்டி போய் ஒரு ஸ்டேஜ்ல நான் உன்னை என்னடா பண்ண அடிக்கவே இல்லையேன்னு கேட்டதும் ஆமான்னு அவனும் ஒத்துக்கிட்டாலும் சின்ன கேப்ல மறுபடியும் பயபுல தப்பிச்சு அவசர அவசரமா ஓடுனதை பார்த்த மத்த பசங்க ஹோரி சார் தான் அவனை கீழே தள்ளி விட்டாருன்னு பொருளிய கிளப்ப செமையா வெக்ஸான ஹோரி டீச்சர் வாழ்க்கையே வெறுத்து போய் ஸ்கூலுக்கு மேல ஏறி அங்கிருந்து குதிச்சிடலான்னு யோசிக்கும் போதே திடீர்னு அந்த இடத்துல ட்ரம்பட்டோட சவுண்ட் கேட்டு ஒரு வழியா மனசு மாறியாச்சு. டீச்சர் ஹோரி அன்னைக்கு நைட் அந்த மழை புயல் டைம்ல தன்னோட ஃபிஷ் டேங்க கிளீன் பண்ணும் போதே அங்க அடுக்கி வச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர் மேல தண்ணி சிந்திட அதை கிளீன் பண்ணும் போது அங்க இருந்த குட்டி பையலோட பேப்பர் எடுத்து பார்த்தா அதுல மினாட்டோ யோரின்னு எழுதி இருக்கிறத பார்த்ததும் மனுஷனுக்கு இப்பதான் புரியவே ஆரம்பிக்குது. அந்த மழையிலையும் அவசர அவசரமா கிளம்பி மினாட்டோவோட வீட்டுக்கு வந்து வெளியே நின்று மினாட்டோ என்ன மன்னிச்சிடு நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் உனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லன்னு கத்தும் போதே கோபமா என்ட்ரி கொடுத்த மினாட்டோவோட அம்மா கிட்ட நான் ஒரு தடவை மட்டும் அவனை பார்க்கணும்னு
வேணும்னு கெஞ்சினது மட்டும் இல்லாம குட்டி பையன் எழுதி வச்சிருந்த பேப்பரையும் காட்ட கொஞ்சமா சமாதான அம்மா, அவன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே தனக்கு பிடிச்சவங்க தன்னை விட்டு போன மாதிரி அடிக்கடி கனவு வரும், சோ தூக்கத்துல இருந்து எழும்போதே அழுதுகிட்டே எழுந்திருப்பான்னு சொன்னது மட்டும் இல்லாம அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்த கதையோட எண்டுல மழை டைம்ல எழுந்து பார்த்தா மினாட்டோ ரூம்ல இருந்திருக்க மாட்டான் இல்லையா. சோ இப்ப டீச்சரோட சேர்ந்து பயண தேடலான்னு கிளம்பி ஒருவேளை போன தடவை கண்டுபிடிச்ச அதே கைவிடப்பட்ட சுரங்கத்துக்கு தான் போயிருப்பான்னு கெஸ் பண்ணி அங்க போனா இவங்கள ஸ்டாப் பண்ற ரெஸ்கியூ டீம் அந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கணும், யாரும் போக கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணாலும் பையனை காப்பாத்தணுமேனு யோசிச்ச அம்மா அண்ட் டீச்சர் தடையையும் மீறி உள்ள போனா போற வழியெல்லாம் எல்லாம் இடிஞ்சு மண்ணா கிடைக்கிறது மட்டும் இல்லாம அங்கிருந்து பழைய ட்ரெயின் கேபின் மேல மண்ணு கல்லு மரம்னு எல்லாமே விழுந்து மழையும் குட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பதறி போன அம்மா, அவன் முந்தின நாள் மறுபிறவிய பத்தி எல்லாம் பேசினதை சொல்லி டென்ஷனாக குட்டி பையன் யோரியும் மினாட்டோவோட தான் இருந்திருப்பான்னு யோசிச்ச டீச்சர் ட்ரெயின் கேபின் மேல இருந்த மணல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஒரு வழியா ஜன்னலை திறந்து பார்த்தா அங்க மினாட்டோவோட ரெயின் கோட் மட்டும் தெரியுது. அடுத்த சீன்ல ஜெயிலுக்கு வந்து தன்னோட ஹஸ்பண்ட பாக்குற பிரின்சிபல் பேரனை பத்திர நினைவுகளை ஷேர் பண்ணி அவனுக்கு அவங்க வழக்கமா செஞ்சு கொடுக்கிற பேப்பர் போட்டை செஞ்சுக்கிட்டே பேரனுக்காக சமாதி கட்ட போறத பத்தியும் தான் திரும்பவும் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண போற விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்ப நைட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த பார் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி ஃபயர் சர்வீஸ் வண்டிங்க போறத அவங்க கவனிக்க அப்ப அந்த வழியா ஓடின குட்டி பையன் யோரி தன்னோட லைட்டரை கீழே போட்டு போனதை பார்த்துட்டு பிரின்சிபல் அதை எடுத்து கொடுத்ததும் அவனும் வாங்கிக்கிட்டு சந்தோஷமா ஓடியாச்சு. அடுத்ததா இதே கதை மினாட்டோவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பையன் தூக்கத்துல இருந்து எழுந்ததும் மொபைல பார்த்தா அதுல பார்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனது அண்ட் அந்த ஏரியால டீச்சர் ஹோரி இருக்கதையும் வீடியோ எடுத்த பசங்க சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணியிருந்ததை பார்த்துட்டு அப்புறமா தான் வெளியில வந்து அம்மாவோட சேர்ந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை பார்த்திருப்பான். அடுத்ததா ஸ்கூலுக்கு போற வழியில அங்க குட்டி பையன் யோரி போயிட்டு இருக்கத பார்த்து அவனோட கேஷுவலா பேசிட்டு போயிட்டு இருக்கும் போதே இத பார்த்தா மத்த பசங்க குட்டி பையல கீழே தள்ளி விட்டுட்டு மினாட்டோட்ட இவனோடலாம் ஏன் சேருற, அவன் சரியான ஏலியன்னு சொல்லி மினாட்டோவை தங்களோடயே கூட்டிட்டு போகும்போதுதான் அங்க வந்த டீச்சர் ஹோரி குட்டி பையலுக்கு பேக் எல்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி மினாட்டோவுக்கு குட்டி பையல பிடிச்சிருந்தாலும் மத்த பசங்க குட்டி பையல புள்ளி பண்றதாலையும் அவனோட சேர்ந்தா தன்னையும் கிண்டல் பண்ணுவாங்கன்றதுனாலயே அவனோட பேசுறதே இல்ல. ஒரு நாள் டீச்சர் ஹோரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு போய் ரூம்ல வைக்க சொல்லி மினாட்டோ அண்ட் நம்ம குட்டி பையல அனுப்ப அங்க தனியா இருந்த நேரத்துல குட்டி பைய மினாட்டோக்கு தன்னோட ஸ்நாக்ஸ ஷேர் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு வியாதி இருக்கு அண்ட் ஆக்சுவலி எனக்கு பண்ணி மூலதான் இருக்குன்னு சொல்லி மினாட்டோவோட சில்கி ஹேரை தொட்டுக்கிட்டே எனக்கு இந்த ஸ்கூல்லயும் ஃப்ரெண்டு கிடைக்காதோன்னு நினைச்சேன்னு ஃபீலிங்கா சொல்ல நம்ம பையன் மினாட்டோவோ நாம ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா கிளாஸ்ல மத்தவங்க முன்னாடி என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததும் குட்டி பையன் தொட்டதால தன்னோட சில்கி ஹேரை தானே கட் பண்ணிருப்பான். அடுத்த நாள் கிளாஸ்ல புள்ளி கேங் பசங்க குட்டி பையலோட டேபிள்ல பேப்பரு குப்பை டஸ்டர்ல இருந்த டஸ்ட்னு எல்லாத்தையும் கொட்டி விட்டது மட்டும் இல்லாம மினாட்டோவையும் தங்களோட சேர்ந்து டஸ்ட போட வைக்க தனக்கு பிடிக்காட்டினாலும் மினாட்டோ பசங்களுக்காக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே கிளாஸ் பொண்ணுங்களோட உள்ள வந்த குட்டி பையல பார்த்ததும் மினாட்டோ அண்ட் புள்ளி கேங் தங்களோட பிளேஸ்லயே போய் உட்கார்ந்தாச்சு. இத சீரியஸா எடுத்துக்காத குட்டி பையன் டேபிள கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கூட வந்த கேர்ள்ஸும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண இத பார்த்த புள்ளி கேங் அந்த பொண்ணுங்களை கிண்டல் பண்ண சொல்லி குட்டி பையல ஏத்தி விடுறாங்க. அவன் முடியாதுன்னு சொன்னதும் பொண்ணுங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ற அப்ப நீயும் பொண்ணு தானு எல்லா பசங்களும் சேர்ந்து கலாய்க்க இத பாத்துக்கிட்டு இருந்த மினாட்டோ டென்ஷன் ஆகி என்ன பண்றதுனே தெரியாம தான் கிளாஸ்ல இருந்த எல்லாரோட பேக்கையும் தூக்கி போட்டு வியர்டா பிஹேவ் பண்ணிருப்பான். அப்பதான் டீச்சர் ஹோரி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது அவனோட மூக்குலயும் அடிபட்டிருக்கும். புள்ளி கேங் பசங்க குட்டி பையல கலாய்க்கிறது அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்கிறதுன்னு அவனுக்கு டார்ச்சர் கொடுத்தாலும் பையன் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம அது எல்லாத்தையுமே நார்மலா எடுத்துப்பான். அப்படி ஒரு நாள் ஷூ காணோன்றதுனால குட்டி பையன் வெறும் காலையே ஜாலியா யோயோ டாய் மாதிரி உன்னை சுத்திக்கிட்டே நடந்து போறத பார்த்த மினாட்டோ தன்னோட ஒரு ஷூவை கழட்டி கொடுத்துட்டு ஜாலியா பேசிக்கிட்டே ஆளுக்கு ஒரு ஷூவோட நொண்டி அடிச்சுக்கிட்டே வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. இப்படித்தான் மினாட்டோட்ட ஒரு ஷூவும் குட்டி பையன்கிட்ட ஒரு ஷூவும் இருக்கு. இப்படியே ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஜாலியா விளையாடிக்கிட்டே சைக்கிள்ல சுத்தும் போதுதான் குட்டி பையன் மினாட்டோவை அந்த கைவிடப்பட்ட சுரங்க ஏரியாவுக்கு கூட்டிட்டு வந்து அங்க இருந்த பழைய துரு பிடிச்ச ட்ரெயினையும் காட்டுவான். ரெண்டு பசங்களும் ஜாலியா ட்ரெயினை ஓட்டுற மாதிரியே விளையாடுறது குட்டி பையன் வச்சிருக்கிற மாதிரியே யோயோவை செய்யறதுக்கு மினாட்டோவுக்கும் செய்ய சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம யாரோட தொலையுமே இல்லாம இவங்க ரெண்டு பேருமே இங்க ஜாலியா விளையாடினாலும் கிளாஸ்ல இருக்கும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்ல. ஒரு நாள் ஸ்கூல்ல இறந்து போயிருந்த
இருந்த பூனைய மினாட்டோ கிட்ட காட்டின குட்டி பைய இது இறந்துட்டதால இனிமே இது பூனை இல்ல, நாம இதை இப்படியே விட்டுட்டா அதால திரும்பவும் பிறக்க முடியாதுன்னு சொல்லி தங்களோட சொரங்க ஏரியாக்கு அதை தூக்கிட்டும் வந்திருப்பாங்க. இத பார்த்த ஸ்டூடெண்ட் தான் டீச்சர் ஹோரி கிட்ட மினாட்டோ இறந்து போன பூனையோட விளையாண்டுட்டு இருந்தான்னு சொல்லியிருப்பா. தூக்கிட்டு வந்த குட்டி பூனைய தன்னோட லைட்டரை யூஸ் பண்ணி குட்டி பைய எரிக்க ஆரம்பிச்சதும் இந்த தீயால சுத்தி இருக்கிற மரங்கள் எரிஞ்சிருமோன்னு மினாட்டோ பயப்பட, குட்டி பையலோ ஃபயர் என்ஜின் கூட வரலான்னு கேஷுவலா சொன்னதை கேட்டு பதறி போன நம்ம பையன் மினாட்டோ பக்கத்துல ஓடிட்டு இருந்த வாய்க்கால்ல இருந்து தண்ணிய தன்னோட வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து தீயையும் அணைச்சிட்டு குட்டி பையலோட லைட்டரை வாங்கிக்கிட்டது மட்டும் இல்லாம நீ தானே அந்த பாரையே எரிச்சேன்னு கேட்டதும் குட்டி பையலோ குடிக்கிறது நல்லதே இல்லன்னு பதில் சொல்றான். ஆக்சுவலி குட்டி பையலோட அப்பா ரெகுலரா அந்த பார்ல தான் குடிச்சிட்டு வராருன்றதுனாலதான் இந்த பையன் இந்த வேலையவே பாத்துருக்கான். அப்புறமா ஒரு நாள் புள்ளி கேங் பசங்க குட்டி பையன் டாய்லெட்ல இருக்கும் போது கதவை லாக் பண்ணிட்டு கிளம்ப அத அங்க வந்த மினாட்டோ பார்த்தாலும் மத்த பசங்களுக்கு பயந்து வெளியில போகும்போதுதான் டீச்சர் ஹோரி இத பார்த்துட்டு கதவை திறந்து விட்டுருப்பாரு. பட் அவரோ இது மினாட்டோவோட வேலைன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி மினாட்டோவுக்கு ஹோரி சார பிடிக்கும். சோ மத்த பசங்க புள்ளி பண்றத பத்தி சார் கிட்டயே சொல்லிடலான்னு கேட்டா குட்டி பையலோ எனக்கு பன்னி மூளை இருக்கிறதுனால அவரும் என்னதான் திட்டுவாருன்னு மறுக்க, மினாட்டோவோ பன்னி மூளைன்னு எதுவுமே இல்ல, உங்க அப்பா உன்கிட்ட பொய் சொல்றாருன்னு சொன்னாலும் இல்ல இல்ல அவர் ரொம்ப நல்லவரு, அவர் என்ன சரி பண்ணிட்டா அம்மாவும் வந்துருவாங்கன்னு குட்டி பையன் நம்புறான். ஆக்சுவலி பிரச்சனையே குட்டி பையனோட அப்பா தான். டாக்ஸிக் பேரண்டிங்காலதான் குட்டி பையன் இப்படி இருக்கான். நம்ம குட்டி பையன் மினாட்டோட்ட பெருசாகிட்டு இருக்க இந்த யூனிவர்ஸ் சீக்கிரமாவே வெடிச்சிரும். அப்புறமா எல்லாமே ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சு மனுஷன் திரும்பவும் குரங்கா மாறிடுவான். டைனோசர்லாம் வரும்னு சொன்னதை நம்ம மினாட்டோ அப்ப நாமும் மறுபடியும் பிறப்போமான்னு கேட்டது மட்டும் இல்லாம அதுக்கு நாம ரெடி ஆகணும்னு கூட பிளான் பண்றாங்க. சுரங்க ஏரியாவோட என்ட்ரன்ஸ்ல வெல்கம் போர்டு வைக்கிற நம்ம பசங்க ட்ரெயின் கேபின்ல ஓட்டுறதுக்கு டிசைனா ஸ்டிக்கர்ஸ், சீரியல் லைட், வால் ஹேங்கிங்ஸ்னு செட் பண்ணி டெக்கரேட் பண்றது மட்டும் இல்லாம ஜாலியா மான்ஸ்டர் யாருன்ற கேமையும் விளையாடுறாங்க. இந்த இடமே அவங்களுக்கு தனி உலகமா இருக்கு. ஒரு நாள் ஜாலியா விளையாடும் போது மினாட்டோ இடிச்சதுல குட்டி பைய காலில அடிபட்டுட அதுக்காக மினாட்டோ ஃபீல் பண்ணனதும் இது உன்னோட தப்பே இல்ல, நான் தான் வேற ஞாபகத்துல இருந்தேன்னு சொன்ன குட்டி பைய தான் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணி பாட்டி வீட்டுக்கு போக போறதா சொன்னதும் அப்ப உங்க அப்பா உன்னை விரட்ட பாக்குறாரான்னு மினாட்டோ சொன்னதும் குட்டி பையலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க ரொம்ப ஃபீல் பண்ணின மினாட்டோ என்னை விட்டுட்டு தயவு செஞ்சு போயிடாதன்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்க ஒரு ஸ்டேஜ்ல மினாட்டோ குட்டி பையில தள்ளி விட்டுட்டு ஓடி வந்தாச்சு. அடுத்த நாள் டிராயிங் கிளாஸ்ல புள்ளி கேங் பசங்க குட்டி பையில வம்பிழுத்து அவனோட துணியை தூக்கி போட்டு விளையாடினது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேஜ்ல அந்த துணி மினாட்டோ கைக்கு வந்து சேர அத அவன் புள்ளி கேங்கிட்ட தூக்கி போடாம குட்டி பைய கையில கொடுத்ததும் புள்ளி கேங் பசங்க அப்ப நீ அவனுக்கு ஃப்ரெண்டா இல்லனா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கலாய்ச்சதும் கடுப்பான மினாட்டோ குட்டி பைய கூட சண்டை போட்டதுல ரெண்டு பேருக்குமே அடிபட்டுடுச்சு. அப்பதான் மினாட்டோவோட காதுலயும் காயமாகி இருக்கும். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரையும் சிக் ரூமுக்கு கூட்டிட்டு போனதே டீச்சர் ஹோரி தான். மனுஷன் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தியும் வச்சிருப்பாரு. அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு குட்டி பையில பாக்கலாம்னு ட்ரெயின் கேபினுக்கு வந்தா அங்க அவன் இல்ல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா குட்டி பையிட்ட இருந்து மெசேஜ் வந்ததால அவன் தான் வர்றான்னு நினைச்சு குஷியான நம்ம பைய மான்ஸ்டர் யாருன்னு கத்திக்கிட்டே சுரங்க ஏரியாவுக்கு வந்திருப்பான். அப்பதான் அம்மா அவனை தேடி அங்க வந்திருப்பாங்க. பட் அங்க வர்ற குட்டி பைய அம்மாவை பார்த்ததும் திரும்ப போனாலும் மினாட்டோ அம்மா கூட கார்ல போயிட்டு இருக்கும் போதே குட்டி பையிட்ட இருந்து கால் வந்ததால அவனை பார்க்கத்தான் கார்ல இருந்து இறங்குறேன்னு ட்ரை பண்ணி கீழே விழுந்திருப்பான். பட் எல்லா பழியுமே ஹோரி சார் மேலதான் விழுகுதுன்றது மினாட்டோவுக்கும் நல்லாவே புரியுது. ஹோரி சார் ஒரு நாள் ஸ்டெப்ஸ்ல விரட்டினதும் மினாட்டோவை சேஃபா உட்கார வச்சுட்டு மத்த டீச்சர்ஸ் ஹோரி சார் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு பேசிட்டு இருந்ததை கேட்ட நம்ம பைய அங்க இருந்த பால்கனி கிட்ட போய் நின்னு ஐ எம் சாரின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்ததை கேட்ட நம்ம பிரின்சிபல் அத பத்தி கேட்டதும் தான் ஹோரி சார் மேல எந்த தப்புமே இல்ல, நான் தான் போய் சொன்னேன்னு உண்மையா சொல்றான். இதே மாதிரி தன்னோட பேரனை தான் இடிச்சதுக்கு தன்னோட ஹஸ்பண்ட் தண்டனை அனுபவிக்கிறாருன்ற கில்ட்டி ஃபீல்ல இருந்த பிரின்சிபல் அவனை ரூமுக்கு கூட்டிட்டு போய் ட்ரம்பட் வாசிக்க சொல்லி கொடுக்கும் போதே நம்ம பையன் மினாட்டோ எனக்கு ஒருத்தரை பிடிக்கும், ஆனா அதை வெளியில சொன்னா என்னால சந்தோஷமா இருக்க முடியாது, அதனாலதான் போய் சொன்னேன்னு சொல்ல பிரின்சிபல் ரொம்ப பொறுமையா தம்பி சிலருக்கு மட்டும் பிடிச்சிருந்தா அது சந்தோஷம் கிடையாது, எல்லாருமே என்ஜாய் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு அவனுக்கு ட்ரம்பட் வாசிக்கவும் சொல்லி தராங்க. ஆக்சுவலி அந்த சவுண்ட தான் பில்டிங் மேல இருந்த டீச்சர் ஹோரியும் வெயிட் பண்ணின அம்மாவும் கேட்டிருப்பாங்க. மினாட்டோ மழை புயல்லாம் வந்த அன்னைக்கு ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு குட்டி பையில பாக்கலான்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனோட அப்பா அவனை அடிச்சு உடம்பெல்லாம் காயமாகி பாத்தபுக்குள்ள போட்டிருந்ததை பார்த்து பதறி போன நம்ம பைய குட்டி பையில காப்பாத்தினது மட்டும் இல்லாம குட்டி பைய முன்னாடி சொன்ன மாதிரியே யூனிவர்ஸ் வெடிச்சு எல்லாமே மாற போகுது, அதனாலதான் மழை புயல்லாம் வருது, சோ நாம மறுபிறவி எடுக்க போறோம்னு நம்பி அவசரமா கிளம்பி அவங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த ட்ரெயின் கேபினுக்கு மழை புயலுக்கு நடுவுல வந்து உட்கார்ந்து ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல வெளியில மழை வெள்ளம் புயல் நிலச்சரிவுன்னு பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்பதான் அம்மா அண்ட் ஹோரி
டீச்சர் பசங்களை தேடி வர்றதோட ஸ்கிரீன் அப்படியே பிளாங்க் ஆக அடுத்த சீன்ல ட்ரெயின் கேபின் பாதை வழியா நம்ம பசங்க வெளியில வந்ததும் குட்டி பையன் நாம மறுபடி பிறந்துட்டோமான்னு கேட்க மினாட்டோவோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம அப்படியே தான் இருக்கோம்னு சொல்லி ஜாலியா அந்த மரம் செடிகளுக்கு நடுவுல ஓடும்போது இத்தனை நாளா அடைச்சு வைக்கப்பட்டிருந்த பாதை இப்ப ஓப்பனா இருக்கு. தேங்க்யூ.